லோக ஆஸ்தியெல்லாம் கோப்பயந்து தள்ள, லோக ஆஸ்தியெல்லாம் கோப்பயந்து தள்ள, ஏகபாரன் உனக்கு ஏற்ற பொக்கிஷம் தானே, ஏகபாரன் உனக்கு ஏற்ற பொக்கிஷம் தானே, விரும்பாதே மனமே உலக வாழ்வை, விரும்பாதே மனமே உலக வாழ்வை, விரும்பாதே மனமே உலக வாழ்வை. பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஜூம் வாயிலாக எங்களோட கூட இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்காக, திருச்சபை மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. யூடியூப் வாயிலாக செய்தியை கேட்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த பெந்தேகோஸ்தே நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசி உடைய தெய்வீக நாமத்தை மகிமைப்படுத்தும். நீ பேசும் ஐயா, எங்களை தாழ்த்துகிறோம், பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, விசேஷமாக இந்த பெந்தேகோஸ்தே தினத்தின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஏற்கனவே நம்முடைய யூடியூப் வாயிலாக பெந்தேகோஸ்தே பண்டிகை என்றால் என்ன, அதன் சிறப்புகளை குறித்தெல்லாம் செய்தி வெளியிட்டு இருக்கிறோம். இந்த நாளில் இந்த பெந்தேகோஸ்தே நாளாக அனுசரிக்கப்படுகிற அகில உலக திருச்சபைகளும் அனுசரிக்கிற இந்த நாளிலே ஒரு முக்கியமான வார்த்தையிலிருந்து சில கருத்துக்களை நான் எடுத்து காட்ட விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் நாம் எடுத்துக்கொள்ளலாம். 45ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 45ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். உழவும் அறுப்பும் என்கிற வார்த்தை மிக முக்கியமானது. கவனிக்கிறீர்களா? பெந்தேகோஸ்தே பண்டிகை என்று சொன்னாலே அதை சரியாக சொல்ல வேண்டுமானால் அறுப்பின் பண்டிகை என்று தான் சொல்ல முடியும். 50வது நாள் என்று கணக்கிட்டு, கவனிக்கிறீர்களா, இந்த அறுப்பின் பண்டிகை கொண்டாடுகிற வழக்கம் இன்றைக்கும் இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் உண்டு. இந்த அறுப்பின் பண்டிகை என்பது நாளடைவிலே திருச்சபையிலே எப்படி மாறியது என்றால், திருச்சபையினுடைய ஆண்டு விழாவோடு இணைத்து அறியப்பட்டதாய் காணப்படுகிறது. ஏனென்றால் திருச்சபை சரித்திரத்தின்படி சபையின் பிறந்த நாள் பெந்தேகோஸ்தே நாள் என்று அனுசரிக்கப்படுகிறது. ஆக பல இடங்களில் ஏகப்பட்ட திருச்சபைகள் ஏற்படுத்தப்பட்டப்ப அந்தந்த சபைகள் எந்த மாதத்தில் எந்த தேதியிலே துவங்குகிறதோ அதையே அவர்கள் அறுப்பின் பண்டிகை தினமாக அகில இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் உலகம் எங்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எல்லா திருச்சபைக்கும் பொதுவாக அமைந்திருப்பது இந்த குறிப்பிட்ட ஞாயிறு, பெந்தேகோஸ்தே ஞாயிறு எனப்படுகிற இந்த நாள் என்று விளங்கிக் கொள்ளுங்கள். சொல்லப்போனால் பெந்தேகோஸ்தே என்று நாள் வந்த பொழுது எல்லாரும் மேல் வீட்டறையில் கூடியிருந்த சமயத்தில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்ட காட்சியை அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே 2ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கின்றோம். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய திருச்சபைக்கு பெந்தேகோஸ்தே அவசியம். தெளிவாக சொல்லுகிறேன், அறுவடை என்பது அவசியம், ஆவியின் அபிஷேகம் என்பது அவசியமான காரியம். ஆதியாகமத்தின் 45ஆம் அதிகாரத்தில் யோசேப்பு சொல்லுகிறார், உழவையும் அறுப்பையும் இணைக்கின்றார். கவனிக்க சகோதரனே, சகோதரியே, உழவு என்பது சரியாக இல்லாவிட்டால் அறுப்பு என்பது இருக்கவே இருக்காது. உழவு தொழிலிலே சரியாக இருக்கும் பொழுது அறுவடை நிச்சயம் என்று விளங்கிக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நான் சொல்ல வருகிற கருத்து என்னவென்றால், உழவு சரியாக இருக்க வேண்டுமானால் உழவு தொழிலை பாதிக்கக்கூடிய முக்கியமான சில காரியத்தை சொல்ல விரும்புகின்றேன். ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுகிற இந்த கற்பனையை உள்ளத்தில் நீங்கள் வைத்து ஜெபத்தோடு ஏற்றுக்கொள்வீர்களானால் நிச்சயம் உங்கள் குடும்ப வாழ்க்கையில ஒரு பெந்தேகோஸ்தே காணப்படும், குடும்ப ஜீவியத்தில் ஒரு அபிஷேகம் காணப்படும்,
திருச்சபையிலே பெரிய ஒரு எழுப்புதல் உண்டாகும் என்று விளங்கிக் கொள்ளுங்கள். நாம் எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகத்திலே 20ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். 4ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். நீதிமொழிகள் 20:4 வாசிக்க நாம் கேட்போமா? சோம்பேறி குளிருகிறதென்று உளமாட்டான், அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடைக்காது. இங்கு பாருங்க, நீதிமொழி 20:4 சொல்லுகிறது, உழவும் அறுப்பும் இணைக்கப்படுகிறதை பார்க்கிறீர்கள். சோம்பேறி குளிராக இருக்கிறது என்று உளமாட்டான், அறுவடையிலே பிச்சை கேட்டாலும் கிடைக்காது என்று நாம் பார்க்கின்றோம். சில பேர் உழ வேண்டிய நேரத்தில் ஒழுங்காக உழாதபடிக்கு பிச்சை எடுக்கிற காரியத்தை செய்கிறதை பார்க்கின்றோம். சொல்ல போனால் எந்த நேரத்தில் எந்த வேலையை செய்ய வேண்டுமோ அதை ப்ராப்பராக ஒழுங்காக செய்யலன்னு சொன்னால் அடுத்தவர் உதவி எதிர்பார்க்கிற விதமாக ஆகிவிடும் என்று விளங்கிக் கொள்ளுங்கள். சில சமயத்தில் வீட்டில் என்னென்ன பொருள் இல்லை என்று முன்னமே அறிந்து அதை ஒரு பட்டியல் போட்டு கடைக்கு செல்லுகிற கணவன்ட்டு சொல்லி இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்கன்னு சொல்லி ஆயத்தப்படுகிற காரியத்தை சில பேர் செய்ய மாட்டாங்க. அப்படியே ஏனோதானு விட்டுருவாங்க. காலையில் எந்திரிச்சோட தான் தெரியும் காப்பி தூள் இல்லை, சர்க்கரை இல்லை. உடனே பக்கத்து வீட்டில் போய் ஒரு டம்ளர் சர்க்கரை தரீங்களா, 4 ஸ்பூன் காப்பி தூள் தரீங்களான்னு பிச்சை எடுத்து கொண்டு இருப்பார்கள். சில சமயத்தில் கருவேப்பிலை, கொத்தமல்லிக்கெல்லாம், பச்சை மிளகாய்க்கெல்லாம் பிச்சை எடுக்கிற ஆட்களை பார்த்திருக்கின்றேன். எந்த நேரம் எதை வாங்க வேண்டுமோ சரியாக வாங்கி வைக்க வேண்டும். ஆகவே சோம்பேறியின் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காரியத்தை சாலமோன் ஞானி விளக்கும் பொழுது உழவையும் அறுப்பையும் இணைக்கிற காரியத்தை பார்க்கின்றோம். சரி பிரியமானவர்களே, உழவு சரியாக இருந்தால்தான் அறுப்பு என்பது சரியாக இருக்கும். உழவை குறித்து வேதம் எடுத்து சொல்லுகிற முதல் குறிப்பு என்ன வாசிக்கலாமா? எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகமம் 22 10ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். வசனம் 10. மாட்டையும் கழுதையையும் பிணைத்து உலாதிருப்பாயாக. மாட்டையும் கழுதி சேர்த்து ஏர் ஓட்டாத. எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்களேன். எதுக்காக மாட்டையும் கழுதி சேர்த்து ஏர் ஓட்டக்கூட கர்த்தர் சொன்னார்னா, மாட்டுக்கு இருக்கிற குணம் வேற, கழுதியின் குணம் வேறு என்று விளங்கிக் கொள்ளுங்கள். சரி, இதற்கு வேதம் கொடுக்கிற விளக்கம் என்னவென்று பார்ப்போம். சங்கீதம் 32 எடுத்துக்கொள்ளலாமா? 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம் கேட்போம். சங்கீதம் 32:9. வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தியில்லா குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம். கழுதைக்கு என்னைக்குமே கடிவாளம் தேவை. குதிரைக்கு கழுதைக்கு என்ன தேவைப்படுங்க? கடிவாளம். கடிவாளம் போடாமல் இருந்தால் சைடில் என்னென்ன தெரியுதோ அதை நோக்கி போகிற போக்கு கழுதைக்கு இருக்கும். மாட்டுக்கார கடிவாளம் போட்டு பார்த்துருக்கீங்களா? கிடையாது. மாடு கரெக்டாக ஏர் பிடிச்சு ஓட்டுகிற நேரத்தில் அந்த ஓட்டுகிறவர் என்ன சொல்லுகிறாரோ சத்தத்தை கேட்டு கரெக்டாக ப்ராம்ப்டாக ஒழுங்காக போயிட்டு இருக்கோம். கழுதைக்கு அப்படி இல்லை. சைடில் எதனாவது பார்த்துருச்சுன்னா தான் எதுக்காக இங்கே இருக்கிறோன்றதையும் மறந்துட்டு சைடில் போக ஆரம்பிக்கும். வளையும் நெளியும் பிரச்சனை வர ஆரம்பிக்கும். இப்போ மீனிங் என்ன தெரியுமா? கழுதைக்கு கடிவாளம் தேவை. வாசிங்க பார்ப்போம். நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம் கேட்போம். நீதிமொழிகள் 26:3. குதிரைக்கு சவுக்கு, கழுதைக்கு கடிவாளம், மூடன் முதுகுக்கு பிரம்பு கரெக்டாக இருக்கும். சில பேர் பாருங்க அடிச்சாதான் திருந்துவான். சில பிள்ளைகளை பாருங்க ஒரு பார்வை பார்த்தாலே சரியாயிடும். அது என்னது? ஒரு பார்வை பார்த்தா கரெக்டாக வரக்கூடிய பிள்ளை, ஒரு குரல் கொடுத்தா கரெக்டாக வருகிற பிள்ளை மாடுன்னு அர்த்தம். விளங்குதுங்களா? கையில் குச்சி எடுத்தாதான் ஹே அப்படின்னு வந்து ஒழுங்காக வந்தால் கழுதுன்னு அர்த்தம். விளங்குதுங்களா? மூடன் முதுகுக்கு பிரம்பு, கழுதைக்கு கடிவாளம். அப்போ இந்த கடிவாளம் போட வேண்டிய கழுதையானது மாட்டோடு சேர்த்து உழவு ஓட்டுக்கிற நேரத்தில் பிரச்சனை வரத்தான் செய்யும். நமக்கு வாழ்க்கையில் என்ன ஒரு டார்கெட் இருக்கோ டார்கெட்டில் குறிக்கோள்ள கரெக்டாக இருக்கணும்னு அர்த்தம். நான் சில உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாமா? ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். 10ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். ஆதியாகமம் 13:10. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான
கொஞ்சம் கவனிங்க. ஆபிரகாம் லோத்து 2 பேர் பிரிய போறாங்க. நீ எந்த பக்கம் போறியோ அந்த மறுபக்கம் நான் போறேங்கிறார் ஆபிரகாம். கண்களை ஏறெடுத்து லோத்து பார்த்தா அப்படி கண்களில் இருக்கக்கூடிய காரியம் என்ன? ஈர்ப்பு சக்தி அங்கு காணப்படுகிறது. என்ன? பார்க்க நீர்வளம் பொருந்தி இடமா இருக்கு. சோதம் பச்சை பசேல் இருக்கு. இந்த ஈர்ப்பு கிடைச்ச உடனே கழுத புத்தியை காட்டி சோதம் குமராக்கு போகிறேன்னு ஃபேமிலியை கிளம்பியாச்சு. எவ்வளோ நாள் இருந்துட்ட? 20 வருஷம் தான் இருந்தான். எத்தனை வருஷம்? 20 வருஷம். சோதம் குமராவை கர்த்தர் அழிக்கிற காரியம் வந்த உடனே பொண்டாட்டி பிள்ளையோடு புறப்பட்டு இடத்தை விட்டு ஓட்டமாக ஓடிக்கிட்டே இருக்கிறான். 20 வருஷத்துக்கு முன்னாடி கண்களில் ஈர்ப்பு இருந்தது. இந்த இடம் அழகா இருக்குன்னு இப்போ பாடம் கற்றுக்கிட்டாச்சு. என்னதான் சோதம் குமரா ஈர்க்கக்கூடிய பசுமையாக இருந்தாலும் ஜனங்க ஒழுங்கு கிடையாது. ஜனங்க நல்லவங்க இல்லை. கர்த்தர் பட்டணத்தை அழிக்க போறார். தேவனுக்கு பயந்து ஃபேமிலியை ஓடி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் லோத்துடைய மனைவிக்கு அந்த ஈர்ப்பு சக்தி போகலை. வாசிக்கலாமா? ஆதியாகமத்தில் 19ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியம் 19:26 வாசிக்க நாம் கேட்போமா? ஆதியம் 19:26. அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனாள். மனைவியோ பின்னிட்டு சோதோம் குமராவை பார்த்து உப்பு தூண் ஆனாள். கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? ஓடு, திரும்பி பார்க்காம ஓடுன்னு தான் கர்த்தர் சொன்னார். ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. டக்கன் லோத்துடைய மனைவிக்கு என்ன? ஐயையோ, இத்தனை சொத்தை விட்டுட்டு போகிறோமேன்னு ஒரு ஆதங்கத்தோடு திரும்பி பார்த்தா பாருங்க, உப்பு தூணா நின்றுட்டா. போய் சேர வேண்டிய இடத்துக்கும் போகலை. பட்டணத்துக்குள்ளே மாட்டி அக்கினி பிடிச்சு எரிஞ்சு சாம்பல் ஆகலை. நடுவில் உப்பு தூணா நின்று இன்றைக்கும் அது வரலாற்று சான்றாக காணப்படுகிறதை மறக்கக்கூடாது. திரும்ப சொல்லுகின்றேன், அகில உலக அந்த டூர் வரக்கூடிய மக்கள் எல்லாம் உப்பு தூணை இன்றைக்கும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. லோத்துடைய மனைவி அன்னைக்கு நின்ன உப்பு தூணா அந்த உப்பு தூண் அப்படி இருந்துக்கிட்டே தான் இருக்கு. ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? லோத்து 20 வருஷத்துக்கு முன்னாடி கழுத புத்தி காண்பிச்சாலும் பட்டுட்டாரு, திருந்திட்டாரு. லோத்து பொண்டாட்டிக்கு இத்தனை பட்டு திருந்தலை. திரும்பி பார்த்தா பாருங்க, முடிஞ்சு போச்சு. ஆண்டு பார்த்தார், மாட்டையும் கழுதி ஒன்றை ஓட்ட முடியாது, இங்கே உப்பு துணனே செய்ய நின்று கொண்டு நிற்க வச்சுட்டார். திரும்ப சொல்லுகிற, சிந்தையில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்று விளங்கிக் கொள்ளுங்கள். இன்னொரு ஆதாரத்தை காட்ட விரும்புகின்றேன். யோசுவா புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாமா? 6ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். யோசுவா 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். யோசுவா 6:18. சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்துக்கொள்ளுகிறதினாலே நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கும் இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாய் இருங்கள். கொஞ்சம் கவனிங்க. யோசுவா சொல்றாரு, நம்ம பிடிக்க போறோம். கவனிங்க, எரிகோ பட்டணத்தை பிடிக்க போறோம். சாபத்தீடானது உள்ள இருக்கு. அது மேலே கண்ணு வச்சிடாத, கவனமாயிரு, அதை தொடாத. அது கர்த்தர் சமூகத்தில் எச்சரிக்கையாக சொல்கிறேன். நீ தொட்டு அதை எடுத்துக்கிட்டன்னா உன்னால் எல்லாருக்கும் கலக்கம் ஏற்பட வேண்டாம்னு சொன்னார். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க பார்ப்போம். 4ஆம் வசனத்தை வாசிப்போம். யோசுவா 7:4. அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்திற்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். சின்ன பட்டணம் ஆயி கிட்ட போய் போர் தொடுக்க போனா அடிச்சு விரட்டிட்டோம் இஸ்ரவேல் ஜனங்களை. ஐயோ, இஸ்ரவேலுக்கு பயங்கரமான தோல்வி. யோசுவா முகங்குப்புற விழுந்து கதறிக்கிட்டு இருக்கிறார். ஆண்டவரே, ஏன் இந்த தோல்வியப்பா என்று அழுது கொண்டிருக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், நான் சொன்ன கட்டளையை மீறி எரியோலேருந்து வரும் பொழுது சாபத்தீடானது உள்ளே இருக்குன்னு யார் திரும்ப எடுத்து வச்சா? ஆகான்றவ எடுத்து வச்சா. வாசிக்க பார்ப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தையும் 21ஆம் வசனத்தையும் வாசிங்க. 20, 21. அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்னின்ன பிரகாரமாக செய்தேன். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி
தேவையில்லாம ஆகானுக்கு இச்சை வந்தது. எது வேண்டான்னு கவனிங்க, கர்த்தர் சொன்னாரோ அதில் இச்சை ஏற்பட்டு அதை எடுத்து உள்ள வச்சுக்கிட்ட உடனே ஜனங்களுக்குள்ளே கலக்கம் உண்டாயிடுச்சு. 25ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். வசனம் 25. அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து அவைகளை அக்கினியில் சுட்டெரித்து கற்களினால் மூடி. கவனிங்க, ஆகான் குடும்பமே கல்லறியப்பட்டு கொலை செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்ட பொருளால் அக்கினியில் எரிக்கப்பட்டு நாயை புதைக்கிற மாதிரி புதைச்சாங்க ஆகானை. திரும்ப சொல்லிட்டு அந்த வார்த்தை நானே, ஆகானுக்கு ட்ராக்ஷன், சைட் ட்ராக்ஷன் வந்துருச்சு. ஒழுங்காக எல்லாம் போயிட்டு இருந்தாங்க. கலக்கம் வேண்டான்னு யோசுவா சொன்னார். ஆனால் ஆகான் கழுத புத்தியை காட்டிட்டான். கடிவாளம் போட வேண்டிய கழுதையை மாறி போனது. இச்சைக்கு இடம் கொடுத்தான். ஜனங்களுக்குள்ளே கலக்கம் ஏற்பட்டுச்சு. கர்த்தர் பார்த்தார், இந்த கழுதையை உள்ளே வச்சு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு க்ளோஸ் பண்ணுங்கடா அப்படின்ட்டார். முடிஞ்சு போச்சு. என்றைக்குமே கவனிங்க, மாட்டையும் கழுதையும் ஒன்றா வச்சு ஏர் ஓட்ட முடியாது. மற்ற ஜனங்கள்லாம் கட்டுப்பட்டு இச்சையான காரியத்தை தொடலை. ஆனால் இந்த கழுதை என்ன பண்ணிட்டு ஆகான் சைட் ட்ராக்ஷனை நுழைஞ்சான். சைடில் ஒரு ஈர்ப்பு ஏற்பட ஆரம்பித்தது. அதன் விளைவுதான் குடும்பமாகவே நாசமாய் போன காரியத்தை பார்க்கின்றோம். ஒரு விஷயம் புரியும் உங்களுக்கு. ஆதி ஆகமத்தில் 39ஆம் அதிகாரத்தில், ஆதி ஆகமத்தில் 39ஆம் அதிகாரத்தில் 9-10 வசனங்களில் என்ன சொல்லப்படுகிறது என்று வாசிக்க நாம் கேட்போம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அவர் நித்தம் நித்தம் யோசேப்போடே இப்படி பேசிக் கொண்டு வந்தோம். அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? யோசேப்பு தான் வந்திருக்கிற நோக்கத்தில் மட்டுமே கரெக்டாக இருந்தார். அதில் மட்டும் கரெக்டாக இருந்தார். போத்திபார் மனைவி பாவத்துக்கு அழைச்சும் கூட பாவத்துக்கு இடம் கொடுக்கவில்லை. நான் சொல்ல கவனிக்கிறீங்களா? சிந்தனையில் கவனமாக இருக்கணும். சைடில் நிறைய ஈர்ப்புகள்லாம் வரத்தான் செய்யும். எதுக்காக நீங்கள் அழைக்கப்பட்டீங்களோ, எதுக்காக ஒரு இடத்துல கர்த்தர் உட்கார வச்சிருக்கிறாரோ அதில் கவனமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். இங்கே இருக்கிறதான பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், உங்களை பள்ளிக்கூடத்துக்கோ காலேஜுக்கோ அனுப்புகிறதெல்லாம் படித்து நல்லபடியாக முன்னேறதுக்காகத்தான். ஆனால் கல்லூரியில் படிக்கிற நாட்களிலேயே தேவையில்லாத சிநேகிதரோடு சேர்ந்து சைடில் ஒரு பக்கமாக திரும்பி பெற்றோர் அனுப்பின நோக்கத்துக்கு மாறாக போனீங்கன்னா கழுத புத்தியை காட்டுறேன்னு அர்த்தம். மாடு ஒழுங்காக ஏர் ஓட்டும் போது கண்ட்ரோல்டாக போகும். ஆனால் கழுதையை சேர்த்து வச்சு ஏர் ஓட்ட முடியாது. சில குடும்பங்களில் பாருங்கள், பையன் நல்லா படிப்பான், பொண்ணு உருப்படாது. சில குடும்பத்தில் பொண்ணுங்க நல்லா படிக்கும், பையன் கிறுக்க பையெல்லாம் சுற்றிக்கிட்டு இருப்பான். ஆக சில குடும்பத்தில் மாடு கழுதி ஒன்றா இருக்கிற காட்சியை பார்க்குறோம். பைபிளில் போட்டிருக்கு, உழவு சரியாக வரணும்னா, அறுவடை கரெக்டாக பார்க்கணுன்னா மாட்டை கழுதி ஒன்றா சேர்க்காத. இன்னொரு ஆதாரத்தை நான் பார்க்கலாமா? 1 ராஜாக்கள் புஸ்தகத்துக்கு வாங்க, 19ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 19ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்கள் 19 முதல். அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாபாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான். எலியாவுக்கு ஆண்டு சொல்றாரு, உனக்கு பிறகு ஊழியத்தை செய்ய ஒருத்தர் அபிஷேகம் பண்ண போறேன். யார் அவர்? எலிசா. சாப்பாத்தின் குமாரனாகி எலிசா உன் ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும், புறப்பட்டு போங்கிறார். கவனிக்கிறீங்களா? நேராக எலியா போனார். 12ஆம் ஏரை ஓட்டிகிட்டு இருக்கிற அந்த குறிப்பிட்ட எலிசாவை பார்த்தார். மேலே போய் சால்வையை போட்டார். போட்ட உடனே எலிசா புரிஞ்சுக்கிட்டாரு, கர்த்தர் தன்னை ஊழியத்தை கலைக்கிறார். உடனே எலிசா என்ன பண்ணார் தெரியுமா? வாசிக்கலாமா? 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றான். அதற்கு அவன், போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான்.
இப்போ கேட்குறாரு எலிசா, அப்பா அம்மா முத்தம் கொடுத்துட்டு நான் உங்கள் கூட ஊழியத்துக்கு வரேன்ற, போ முத்தமிட்டு வா, ஆனால் நான் உன் மேலே சால்வை போட்டதை மறந்துடாத அப்படின்னா. ஏன்னா அம்மா ஒருவேளை உன்னை பார்த்து ஐயோ கண்ணு அம்மா விட்டு போய் எப்பாடு உப்பாரி வச்சாங்கன்னா நீ அங்கே என்ன செஞ்சிடாத, உட்காந்துடாதன்னு அர்த்தம். கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு, நோக்கத்தில் கரெக்டாக இரு. 21ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஒரு ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமுட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். எபிரேய மொழியில் என்ன போட்டிருக்காங்க தெரியுமா? எந்த மாட்டை ஓட்டிக்கிட்டு இருந்தார் கவனிக்கிறீங்களா? அந்த மாட்டை அடிச்சிட்டார். எல்லாருக்கும் விருந்து வச்சாச்சு. எதை வச்சு? ஓட்டிகிட்டு இருந்த ஏர் கலப்பையே விறகா மாறி போச்சு. அர்த்தம் என்ன? இனிமே எனக்கு தொழில் அல்ல, ஊழியம்தான். விளங்குதுங்களா? இருக்கிற ஏர் மரமுட்டுகளை விறகாக்கி மாடுகளை அடித்து சமைச்சு கொடுத்து விருந்து வச்சுட்டு எலிசா வந்துட்டார். ஐயா, நிறைய சொத்து கவனிக்கிறீங்களா? நிறைய மாடுகள், தோப்பு, துறவு எல்லாம் இருந்துச்சு. விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்தாச்சு. 12 வருஷம் கழிச்சு என்னாத்து தெரியுமா? எலிசா ஒரே நோக்கத்தில் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அவருக்கு நோக்கம் என்ன தெரியுமா? எலியாவுக்கு நான் பின்னாடியே போவேன், அவர் எடுத்துக்கொள்ளுகிற காரியத்தை நான் கெடுத்துக்கொள்ளப்படுவதை பார்ப்பேன், எனக்கு இரட்டிப்பான வர வேண்டும். கவனிக்க, ஒரே டார்கெட் தான். தீர்க்கதரிசின் புத்திரெல்லாம் சொல்றாங்க, இன்னைக்கு எஜமான் எடுத்துக்கொள்ளப்படுவார் தெரியும், சும்மா இருங்கள், போய்கிட்டே இருக்கிறார். கரெக்டாக எலியை எடுத்துக்கொள்ளப்படும் போது தன் கண்களால் பார்த்தவர் கிருபையின் கரம், கர்த்தருடைய கிருபையின் கரத்தினால் இரட்டிப்பான வரங்களை பெற்றார். எலியா தீர்க்கதரிசிக்கு யோர்தான் பிரிந்தது கடைசி அற்புதம். அதுதான் எலிசாவுக்கு முதல் அற்புதமாக மாறியது. ஒரே நோக்கத்தோட ஊழியத்துக்கு வந்து ஊழியத்தை நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். கூட ஒரு கழுதை ஒன்று வந்துருச்சு. என்ன கழுதை தெரியுமா? பேரு கேயாசி. அது என்ன பண்ணுச்சுன்னு பாருங்க, வாசிக்கலாமா? எடுத்துக்கொள்ளலாம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 20ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டு விட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு இப்ப நாகமானுக்கு பின்னாடியே ஓடுறார் கேயாசி. போகும்போது யோசிக்கிறாரு, எஜமான் பிழைக்க தெரியாத எலிசா நாம் போய் வாங்குற மாதிரி ஏகப்பட்ட காசு வாங்கிக்கிட்டு தோட்டம், தோப்பு, துறவு எல்லாம் வாங்கி நல்ல பெரிய ஆளாக மாறப்போகிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டே போகும்போது எபிரேய மொழி பைபிள் என்ன போட்டிருக்காங்க தெரியுமா? எலிசா என்கிறவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். அவர் கேயாசி கிட்ட பேசுற மாதிரி இருந்துச்சான். 26ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். 26ஆம் வசனம். அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்தில் இருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களை, ஒலிவ தோப்புகளையும், திராட்சை தோட்டங்களையும், ஆடு மாடுகளையும், வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கும் இது காலமா? என்ன நடந்தது தெரியுமா? எபிரேய மொழி அர்த்தத்தை சொல்லுகிறேன். எலிசா பேசுறாரா கேயாசிட்ட, கேயாசி ஏண்டா அந்த புத்தி உனக்கு? 12 வருஷம் முந்தைய இதெல்லாம் விட்டுட்டு தாண்டா நான் வந்திருக்கிறேன். 12 வருஷம் முந்தைய ஏரின் மரமுட்டுகளை விறகாக்கி சமைத்து ஏர் மாடுகளெல்லாம் சமைச்சு கொடுத்துட்டு ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன். ஏன்னா நாம் பார்க்காத தோட்டமா, நாம் பார்க்காத துறவா, உனக்கு எதுக்கடா இந்த ஆசைன்னு சொல்லி எலிசா பேசுகிறது நல்லா உணர்ந்தான் கேயாசி. இப்படித்தான் எபிரேய மொழியில் கொடுத்துருக்காங்க, என் மனம் உன்னோடு கூட செல்லவில்லையா? ஆனால் இருதயத்தை கடினப்படுத்தி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு எங்கடா போனன்னு கேட்டால் இங்கே தான் இருந்தேன்னு பொய் சொல்லிட்டியே. 27ஆம் வசனம் பாருங்க. நாகமானின் குஷ்டம் உன் குடும்பத்தை தொடர்ந்து பிடித்திருக்கும்னா குஷ்டரோகியாக கேயாசி அந்த இடத்தை விட்டு ஓடி போனான். ஏன் ஓடி போனான்? கழுதையையும் மாட்டையும் வச்சு ஒன்றா ஏர் ஓட்டவே முடியாது. கழுதை தான், மாடு தான். எலிசாவுக்கு இருக்கிற அந்த ஊழிய பாரம் கவனிக்கிறீங்களா?
அங்கே கேயாசிக்கு காணப்படவில்லை. எச்சரிக்கையாக சொல்லுகிறேன், எந்த ஒரு ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, நல்லா கவனிங்க, எந்த ஒரு ஊழியக்காரியாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய நாமத்தில் திருமண காரியம் ஒழுங்கு செய்யும் போது உன் ஊழிய வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி துணையாக அமையும் என்று கர்த்தர் திட்டவட்டமாக பேசாதபடிக்கு கல்யாணம் பண்ணினால் பிரச்சனை தான். நிறைய இடங்கள்ல இருக்கிற நிகழ்ச்சி அதுதான். ஊழியத்துக்கு ஒத்துழைப்பா இருக்குமா, எனக்கு இருக்கிற அபிஷேகம் கவனிங்க, இவங்களுக்கு இருக்குமான்னு தெரியாம கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணும்போது கர்த்தரே தடுக்க ஆரம்பித்து விடுவார். குடும்ப வாழ்க்கையில தலையிடுகிற தேவனாக இருப்பார். ஏன்னா நீ மாடா இருப்ப, வரக்கூடிய பொண்டாட்டி கழுதையா இருப்பா. சில குடும்பங்கள்ல மனைவி மாடா இருப்ப, புருஷன் கழுதையா இருப்பான். புருஷனுக்கு ஊழிய நல்ல இடத்த செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப வாஞ்சியாக இருக்கும், பொண்டாட்டி ஊர் சுத்துறதா காணப்படும். சில சமயத்துல மனைவி ஜெபிக்கிற ஒரு மனைவியை காணப்படுவா, ராத்திரி பகல ஜெபிப்பாங்க, புருஷன் ஊர் மேயறவனா காணப்படுவான். ரெண்டு ஒன்னா இணைக்கப்படுகிற காரியம் சரியாகவே இருக்காது. மாடு கழுதை ஒன்னா வச்சு ஏர் ஓட்டினான்னா உழவு சரியா வராது, அறுவடையை பார்க்க மாட்டான்னு அர்த்தம். நான் வாசிக்கும் போது ராஜாக்கள் புஸ்தகத்துல எலிசாவை விட்டு கர்த்தர் கேயாசை பிரிக்கிற காரியத்தை பார்க்கின்றோம். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிடுங்க, கடிவாளம் சொன்னீங்களே ஐயா, என்னங்க பொருள் கேட்டா பவுல் அதற்கு விளக்கம் கொடுக்கின்றார். வாசிக்கலாமா? பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, நான் எதற்காக கிறிஸ்து இயேசுவால் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? எதற்காக என்னை கர்த்தர் அழைத்தார், என்ன ஊழியத்துக்கு அழைச்சார், அதில் கரெக்டாக இருந்து அதற்காகவே ஓடிக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை மிக முக்கியமானது. இடையில வேற காரியம் வரவே கூடாது. சில பேர் கவனிச்சிருக்கிற, ஆண்டவர் நீ வட இந்தியா அப்போ சொன்னாருமா, வட இந்தியாவில் போயிட்டு 4 மாதம் கழிச்சு திரும்பி வருவான். கர்த்தரனை சபை ஆரம்பிக்க சொன்னாருமாங்க, கவனிங்க, சபை ஆரம்பிப்பாங்க, பிறகு பார்த்தா திரும்ப வேற ஒரு ஊழியத்துக்கு போவாங்க. எதுக்காக அழைக்கப்பட்டோன்னு அவனுக்கே தெரியாது. என்ன நோக்கத்தில் கர்த்தர் அழைச்சாரோ அந்த டார்கெட்டில் கரெக்டாக இருக்கணும். பிரேம்குமார் கர்த்தர் பைபிள் டீச்சராக கொண்டு வந்தாரா, அதிலே சரியாக இருக்கணும். எனக்கு எத்தனையோ போராட்டங்கள் ஊழியத்தில் வந்திருக்கு தெரியுமா? சில சமயத்தில் உங்களுக்கு கஷ்டப்பட்டு ஊழியம் செய்கிறீங்க, எங்கள் ஏரியாவுக்கு வாங்க, லட்சக்கணக்கான சம்பளம் தருகிறோம் என்று பல இடங்களில் அழைக்கிற காரியங்கள் செய்தார்கள். ஆனால் கர்த்தருடைய நாமத்தினால் சொல்லுகின்றேன், எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை தொடர்ந்து வரும்படிக்கு இன்னும் கர்த்தர் உறுதிப்படுத்தி ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே சிலர் வாழ்க்கையில கவனிங்க, ஊழியத்தின் காரியம் மாறிக்கொண்டே போகிறதை பார்க்கிறோம். சிலர் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸில் கூட பார்த்தீங்கன்னா வித்தியாசமாகிட்டே இருக்கிறாங்க. ஒருத்தர் தமிழ்நாட்டில் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருந்தார், இப்போ இல்லை, திடீர்னு தாடி வச்சார். ஏன்னு கேட்டேன், ஆண்டவர் மோசே மாதிரி தாடி வளர்க்க சொன்னார் அப்படின்னார். பிறகு ஒரு 8 மாதம் கழித்து பார்க்குற, ட்ரெயினில் போகும்போது தாடி வீச ஒன்றுமே இல்லை. என்னையா அடுப்பு கடுப்பு ஊதுனியான்னு கேட்டேன். என்னங்கிறா டக்குன்னு, பெயின் வந்துருச்சு பாஸ்டர், பெயின் அப்படின்னாங்க. தாடியெல்லாம் எடுத்துட்டேன். பிறகு பார்த்தா நல்ல ஒரு சஃபாரி மாதிரி சூட்டு மாதிரி போட்டார், நல்லா இருக்கு பார்க்க அப்படின்னு. திடீர்னு காவி உடைக்கு மாறினார். பிறகு ஒயிட்டில் வேறு ட்ரெஸ் போட ஆரம்பித்தார். எதுக்காக இருக்கிறோம், என்ன பண்ணுறோம் ஒன்றுமே புரியாத கழுதைன்னு அர்த்தம் சொல்லலாம். என்றைக்குமே கர்த்தர் விரும்புகிற காரியம் என்னன்னா, மாட்டை கழுதி ஒன்றா சேர்த்து ஊழியம் செய்ய முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிற விஷயத்தில் கூட எந்த ஒரு கவனிங்க, வாலிபமான பிள்ளையும் கவனமாக இருக்கணும். உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அழைப்பிலே இந்த மாப்பிள்ளை அல்லது பெண்ணானவள் ஊழியத்தில் வாஞ்சியாக இருப்பாளான்னு தெரியணும். இந்த காரியத்துக்கு மீறி இறங்கும் போது கர்த்தர் அந்த இறைப்பை விரும்புகிற தேவன் அல்ல என்று விளங்கிக் கொள்ளுங்கள். ஞாபகம் இருக்கா? அவிசுவாசியுடன் விசுவாசிக்கு பங்கேது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது,
கிறிஸ்துவுக்கு பேலி அழைக்கும் இசைவே கிடையாது என்று சொல்லப்படுகிறது. ஆகவே மாட்டை கழுதை ஒன்னா சேர்த்து ஏர் ஓட்ட முடியாதுன்னா கழுதை புத்தி என்ன தெரியுமா, சிந்தனை மாறிக்கிட்டே இருக்கும். பவுல் சொல்றார் பாருங்க, பிலிப்பியர் 3:12 எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அந்த சிந்தையிலேயே தொடர்ந்து வர விரும்புகிறேன். 14ஆம் வசனம் வாசிங்க. பிலிப்பியர் 3:14. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். பார்த்தீங்களா, லக்கை நோக்கி கரெக்டா போகிறதான ஆட்களாக இருக்கணும். பவுல் அப்படிதான் இருந்தார். அதாவது லக்கை நோக்கி தொடருகிறேன். லக்கை நோக்கிங்கிற வார்த்தை கிரேக்க பைபிளில் சொல்லியிருக்கேன், ஸ்கோபாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அர்த்தம் தெரியுமா, குதிரைக்கு போடுகிற கடிவாளம் அர்த்தம். கடிவாளம் போட்ட மாதிரி ஊழியம் பண்ணியிருக்கார் பவுல். ஒரே டார்கெட், சைடில் எதையும் பார்க்க முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா, சைடில் பார்க்க முடியாதுன்னா ஆவிக்கிற வாழ்க்கை வாழ்கிற நீங்கள் கடிவாளம் போட்டிருக்குன்னு அர்த்தம் தெரியுமா, மீனிங் ஒரே சிந்தையாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். கடிவாளம் போட்டுக்கிறது இல்லை, சிந்தனையில் ஒரே காரியமாக இருக்கிறீங்க. தொடர்ந்து வாசிங்க பார்ப்போம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் இந்த சிந்தையில கரெக்டா வாங்கன்னு அர்த்தம். கவனிங்க, பாடுபட்டு ஊழியம் செய்யணுமா, அதே சிந்தையில காணப்படுங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கு நினைக்கிறேன், மனுஷகுமாரன் பாடுபட போகிறார், அவர் சிலுவையில் அடிக்கப்படுவார், 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருப்பார்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது டக்குனு பேதர் தனி அழைச்சிட்டு போய் உங்களுக்கு எதுக்கு ரவி பாடுகள்னார். உடனே கர்த்தர் சொன்னார், எனக்கு பின்னாக போ சாத்தானே, தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை நான் படிக்கின்றோம். ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, வாழ்க்கையில் அறிய வேண்டிய முக்கியமான காரியம், தேவனே என்னுடைய ஜீவியத்தில் கவனிங்க, கழுதை புத்தி வேண்டாம் அப்பா. மாடு எப்படி கடிவாளம் போடாட்டாலும் சிந்தனையில் ஒரே மாதிரி போதோ அந்த புத்தி எனக்கு தாரும் அப்பா. திரும்ப சொல்லுகிறேன், மாட்டையும் கழுதையும் ஒன்றா சேர்க்கவே முடியாது. உழவு செய், ஆனால் மாட்டோட கழுதி சேர்த்துன்னு செய்யாத, உழவு பார்க்குற வேலையை பார்க்காத, உழவு தேராதுன்னு அர்த்தம் ஆக்சுவலாக. ஆக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் சமுத்திரக்கு சொல்ல வேண்டிய காரியம், தேவனே கவனிங்க, சிந்தனைகளை கவனமாக இருக்கணும். ஞாபகம் இருக்குங்களா, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாக இருக்கிறது என்று ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கொஞ்சம் கவனிங்க திருச்சபை மக்களே, சிந்தையில் கவனமாக இருங்க. மாம்ச சிந்தை ஒரு நாளைக்கு, ஞாயிற்றுக்கிழமையான ஆவியின் சிந்தனை ஓடாதீங்க. கவனிங்க, ஞாயிற்றுக்கிழமையான ஆவியின் சிந்தை சர்ச்சுக்கு வரப்போக கரெக்டாக இருப்பாங்க. திங்கட்கிழமையிலிருந்து பழையபடி மாம்ச சிந்தை எது வரைக்கும், சனிக்கிழமை ராத்திரி வரைக்கும். திரும்ப ஞாயிற்றுக்கிழமையான சர்ச்சுக்கு பயபக்தியாக வந்துட வேண்டியது. இந்த மாதிரி ஓடுனா கழுத புத்தின்னு அர்த்தம். ஆண்டு வைக்க மாட்டார் உன்னை, விளங்குதுங்களா? ஜாக்கிரதையாகிறே இருந்த ஆவின் சிந்தனை ஒழுங்காவா. இடையில கழுத புத்தியை காண்பிச்சுன்னா தேர மாட்டேன்னு அர்த்தம். பாவிகள் நீதிமான் சபையிலே சொல்லுங்க நிலை நிற்பதில்லை. கழுதைகளை கத்த நிச்சயமா தூக்கி எறிகிற தேவன் மறக்காதீங்க. சில சபைகளை சில கழுதைகள் அப்படிதான் இருக்கிறத பார்த்துருக்கேன். ஞாயிற்றுக்கிழமையான பயபக்தி வந்துடும், மற்ற நேரத்தில் பார்த்தா உலக பிரகாரமாக தான் காணப்படுவாங்க. ஜாக்கிரதை, எச்சரிக்கையாக இருங்க. பாவிகள் நீதிமான் சபையில் நிலை நிற்க மாட்டான். தேவன் மாட்டை கழுதி ஒன்றை வச்சு செய்ய ஏர் ஓட்டுகிற காரியத்தை செய்ய மாட்டார் என்று விளங்கிக் கொள்ளுங்கள். 2வது குறிப்புக்கு வருகின்றோம். இந்த உளவை பாதிக்கிற அடுத்த பிரச்சனை என்ன? நீதிமொழி புஸ்தகம் எடுத்துக் கொள்ளுங்கள், 20ஆம் அதிகாரத்துக்கு வரலாம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். சோம்பேறி குளிருகிறது என்று உளமாட்டான், அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடைக்காது. ஒண்ணு, மாட்டை கழுதி ஒன்னா சேர்த்தாலும் உழவு சரியா வராது. கவனிங்க. 2வது, சோம்பேறித்தனமான வாழ்க்கை இருந்தால் கவனிங்க, உழவுக்கு உருப்படாதுன்னு அர்த்தம். அதில் வேடிக்கையான வார்த்தை என்ன தெரியுமா, சோம்பேறி குளிராக இருக்கிறது என்று என்ன செய்ய மாட்டானா, உழமாட்டான். நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறீங்களே, நீங்களே யோசித்து பாருங்க. டிசம்பர் மாதம் வந்து பனி இறங்கும்போது யாரும் ஏறு ஓட்டிக்கிட்டு இருப்பாங்களா? இஸ்ரேல் நாட்டில் அப்படி தாங்க. குளிர் காலத்துக்கும் ஏர் ஓட்டுற சீசனுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் சோம்பேறி சொல்லுவானா, ஐயோ ஜிலுஜிலுன்னு இருக்கும், ஏர் ஓட்ட மாட்டேன். டேய், பனியே இல்லைடா,
எங்கடா கண்டுபிடிச்ச குளிர்ச்சியை? அதான் மிக முக்கியமானது. மீனிங் என்ன தெரியுமா? சோம்பேறி பைய இல்லாத பொல்லாததெல்லாம் சாக்கு போக்கா சொல்லுவான்னு அர்த்தம். விளங்குதுங்களா? சில பேர் பார்த்துருக்கீங்களா, ஏன் இப்படி சோம்பல் உட்காந்துருக்கேன்னு அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. இல்லாத காரணத்தை சாக்கு போக்க கொண்டு வரான்னா அவன்தான் பயங்கரமான சோம்பேறி. சோம்பேறியை வச்சு ஏர் ஓட்டுகிற காரியம் செய்ய முடியாது. வாசிக்கலாமா? நீதிமொழி புஸ்தகத்தில் இன்னும் தெளிவா இருக்கு பாருங்க. 22ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 13ஆம் வசனத்தை வாசிப்போம். நீதிமொழி 22:13. வெளியிலே சிங்கம் வீதியிலே கொலையுண்பேன் என்று சோம்பேறி சொல்லுவான். வெளியிலே சிங்கமா வீதியில கொலையுண்பேன். ஒரு கேள்வி கவனிச்சுக்கிடுங்க. சிங்கம் என்னைக்குப்பா வீதிக்கு வந்திருக்கு? காட்டில் இருக்கிற சிங்கம் காட்டில் தான் இருக்கும். எங்கே சிங்கம் நடு வீதியில் வந்து எங்கூட வா செல்ஃபி எடுத்துக்கோன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்குதா? ஒன்றுமே இருக்காது. வீதியில் சிங்கம்மா இன்னும் தெளிவாக இருக்கு பாருங்க. 26ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. நீதிமொழிகளில் 13ஆம் வசனம் பாருங்க. நீதிமொழி 26:13. வழியிலே சிங்கம் இருக்கும், நடுவீதியிலே சிங்கம் இருக்கும் என்று சோம்பேறி சொல்லுவான். சோம்பேறிக்கு நடுரோட்ல சிங்கம் உட்கார்ந்து இருக்குமானா? எங்க சிங்கம் வந்து வீதியில் உட்கார்ந்துருக்கு? இல்லாத ஒரு காரியத்தை கவனிக்கிறீங்களா? இல்லாத காரியத்தை சாக்கு போக்க சொல்வானா? ஒரு பழமொழி சொல்லுவாங்க தமிழ்நாட்டில், ஆட தெரியாதவளுக்கு தெரு கோணல்னு சொல்லுவாங்க. விளங்குதுங்களா? இவளுக்கு டான்ஸ் வரல, தெரு கோணலாக இருக்குன்னு சொன்ன கதை மாதிரி சில பேர் சோம்பேறித்தனமாக இருந்தாங்கன்னா கவனிங்க, ஊழியத்தை உருப்படியாக செய்ய முடியாது. சோம்பேறி இருக்கிற புத்தி என்ன தெரியுமா? இந்த புத்தி உங்களுக்கு இருந்தால் திருத்திக்கிடுங்க. முதல்ல வாசிக்கலாமா? நீதிமொழி 26ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், வசனம் 14. நீதிமொழி 26:14. கதவு கீழ் முலையிலே ஆடுகிறது போல சோம்பேறியும் படுக்கையில் ஆடிக்கொண்டிருக்கிறான். பார்த்தீங்களா? சோம்பேறி கவனிங்க, படுக்கையில் ஆடிக்கிட்டே இருப்பான். ஆமாம், டான்ஸ் ஆடுற காரியம் இல்லை. சில பேர் பார்த்துருக்கீங்களா, காலமே எழுப்பி விட்டு கத்தர் எழுப்பி விட்டு தூக்கமே போயிட்டா கூட அப்படி கால் மட்டும் ஆடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் யோசிப்பீங்க, கால் மட்டும் தூங்கலை போல இருக்கேன்னு. இல்லை, படுக்கையில் படுத்துக்கிட்டு கதவு கீழ் முனையில் ஆடுற மாதிரி என்ன செஞ்சுட்டு இருக்கான்? ஆடிக்கிட்டு இருக்கான். இன்னும் சில பேர் பார்த்துருக்கேன், படுக்கையில் எந்திரிச்சு உட்காந்துருவாங்க. உட்காந்துட்டு தரை எப்படி முறைச்சி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என்னத்தான் பார்க்குறாங்கன்னு தெரியாது. அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏதோ யோசனை போய்கிட்டே இருக்கும். இதெல்லாம் உருப்படுற காரியமே கிடையாது. நல்ல கவனி, திரும்ப சொல்லுகிறேன். தேவன் காலையில் எழுப்பி விட்டார்னா 5:30 மணியோ 5 மணி 4:30 மணியோ படுக்கை விட்டு உடனே எந்திரிச்சிடணும். சும்மா படுக்கையில் படுத்துக்கிட்டு கொட்டாவி விடுவாங்க பாருங்க. சில பேர் தூக்கம் வராது, கொட்டாய் விடு. பார்த்தீங்கன்னா கோல்டன் பீச்சில் முதல்ல வாயை திறக்கிற மாதிரி இருக்கும் ஆச்சுங்களா? அந்த மாதிரி கொட்டாய் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த ரூமில் விடுகிற கொட்டாவி 4 ரூம் சத்தம் கேட்குற மாதிரி இருக்கும். அது திரும்ப சொல்லுகிறேன், சோம்பேறி படுக்கையில் ஆடிக்கிட்டு இருப்பான் இருக்கு. காலங்காத்தால கத்தர் உங்களோட பேசுவதற்காக ஆயத்தமாக இருக்கும்போது நீங்கள் சோம்பலாக இருந்தால் எப்படி இருக்குங்கிறத இன்னும் வேதம் விளக்குகிறது. வாசிக்கலாமா? உன்னத பாட்டின் புஸ்தகம் எல்லாம் திருப்பிக்கிடுங்க. 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 2ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க நாம் கேட்போம். நான் நித்திரை பண்ணினேன், கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? நான் நித்திரை பண்ணினேன், இதயமோ விழிப்பாய் இருந்தது. அர்த்தம் என்ன தெரியுமா? நேசர் வருகிறார், கதவை கவனிங்க தட்டுகிறவராக இருக்கின்றார். நித்திரை பண்ணிக்கிட்டு இருந்தா கூட சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் சப்கான்ஷியஸுமாங்க, உள் ஆழத்தில் மனதில் வருவாரே. கவனிங்க, கதவை தட்டுவாருங்கிற எண்ணம் இருக்கு. தூங்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு, ஆனால் உள் மனதில் பேச்சு நடந்துக்கிட்டு தான் இருக்கு. தொடர்ந்து வாசிங்க பார்ப்போம். பார்த்தீங்களா? கதவை தட்டுகிற நேசரின் சத்தத்தை கேட்டு அப்புறம் என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? ராத்திரி படுக்கையில் படுக்கும்போது
தேவன்கிட்ட பேசுகிற மாதிரி நீங்கள் ஆயத்தப்படலைன்னா ஆவிக்குரிய வாழ்க்கை உருப்படாது, கழுத புத்தின்னு அர்த்தம். உதாரணம் சொல்லுங்க. நீங்கள் கதவை தட்டுறார் நேசர், உள்ளம் அவர் நிமித்தம் பொங்க ஆரம்பிக்கிறது, கதவை திறக்கணும்னு தோணுது, ஆனால் சோம்பல். எப்படி எழுந்திருப்பேன்? சில பேர் பாருங்க, காலையில் கத்தரை எழுப்பிவிட்ட உடனேயே இன்னைக்கு லீவு நாளாச்சே, இன்றைக்குமா காலையில் எந்திரிச்சு ஜெபிக்கணும், 7 மணிக்கு எந்திரிச்சுக்கிட்டா போதும், எப்படி எழுந்திருப்பேன் ஆரம்பிச்சாச்சப்ப. அப்புறம் பாருங்க, எப்படி உடுப்பேன், எப்படி நான் என்னுடைய பாதங்களை அழுக்காக்குவேன், இதெல்லாம் என்ன தெரியுமா அர்த்தம்? ஆயத்தம் இல்லைன்னு அர்த்தம். சிலர் கவனிச்சிருக்கீங்களா? கத்தர் நல்லா எழுப்பி விட்ட பிறகு அப்படியே மெதுவாக எந்திரிப்பாங்க படுக்கையை விட்டு, முகத்தை கழுவிட்டு வந்தவங்க, பல்ல விளக்கிட்டு வந்தவங்க அந்த இடத்த சுத்தம் வைக்க மாட்டாங்க. துவைத்த துணிகள், துவைக்காத துணிகள், துவைக்க இருக்கும் துணிகள் எத்தனமோ கிடக்கும் கும்பலா, காலையே மெதுவாக அப்படி தள்ளிட்டு சென்டரில் முட்டி போடுவாங்க. நான் ஒன்று கேட்குறேன், உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வர்றாங்கன்னா வீட்டை இந்த மாதிரி வச்சுருப்பீங்க? எவ்வளோ அழகாக சுத்தமாக பெருக்கி தொடச்சி மாவு போட்டு க்ளீன் பண்ணி வைக்கிறீங்களே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெரியவர், அவரோட பேச நீங்கள் முன்னமே ஆயத்தமாக இருக்குன்னு அர்த்தம். எப்படி எந்திரிப்பேன், இதை எப்படி சரி செய்வேன், அதை எப்படி சரி செய்வேன் அப்படிங்க இந்த எண்ணங்கள் இருக்கவே கூடாது. என்னுடைய தாயாருக்கு தாயார், என்னுடைய கிராண்ட்மா, அந்த காலத்தில் மின்சார வசதி கிடையாது. சின்ன ஒரு மண்ணெண்ணெய் விளக்கை பற்ற வச்சுருவாங்க காலையில். அவங்க செய்கிறத கவனிச்சிருக்கேன். அந்த மண்ணெண்ணெய் விளக்கு வெளிச்சத்தில் காலையில் 4:30 மணி 5 மணிக்கு பைபிள் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அன்றைக்கு வடித்த கண்ணீர் அவங்களுக்கு ஆண்டு வெளிப்படுத்த, அவன் பேரப்பிள்ளை பிரேம்குமார் பைபிள் டீச்சரை வருவான்னு வெளிப்படுத்தினார். இன்றைக்கு ஆண்டு ஆசீர்வச்சிருக்கிறார். திரும்ப சொல்லுகிறேன், தேவன் எழுப்பும் போது சுறுசுறுப்பாக எந்திரிக்கணும். அந்த கதவு கீழ்மலையில் ஆடுற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கிற குழப்பம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் ஆண்டு சொல்லுகிறார், சோம்பேறித்தனமாக இருந்தால் உழவு சரியாக வராது. சோம்பேறி தான் சாக்கு போக்கு சொல்லுவான், உழவுக்கே வரமாட்டான், அறுவடையும் கிடையாதுன்னு அர்த்தம். இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வாங்க, இனிமேல் கர்த்தாவே சோம்பலுக்கு இடம் கொடுக்க மாட்டேன், காலமே எழுந்து கர்த்தர் சமூகத்தில் ஜெபிக்கிற பிள்ளையாக இருப்பேன். பாட்டு கேட்டோமே, காலமே நீ எழுந்து கடவுளை துதி நின்று கால தாமதம் நன்றன்று. விளங்குதுங்களா? ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. காலமே கர்த்தரை தேடணும். 3ஆம் குறிப்புக்கு வருகின்றோம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம், வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். எவன் தன் சொந்த பணத்தை செலவழித்து தண்டிலே சேவகம் பண்ணுவான், எவன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதன் கனியில் புசியாதிருப்பான், எவன் மந்தையை மேய்த்து அதன் பாலை சாப்பிடாதிருப்பான். திருச்சபை போதகரை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை பவுல் கொண்டு வருகின்றார். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் எடுத்துக்கொண்டீர்களா? அங்க இருக்கிற விளக்கத்தை பாருங்கள். வாசனம் 7. சொந்த பணத்தில் எவன் சேவகம் பண்ணுவான்? கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? வேலையால் கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறான். மந்தையை மேய்க்கிற பாலை சாப்பிடாம இருப்பானா? நிச்சயம் பாலை சாப்பிடுவான். ஆமா, எதற்காக பவுல் இதை கொண்டு வருகிறார் புரிந்து கொள்ளுங்க. கவனிங்க, கொரிந்து சபையில நிறைய பேருக்கு கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்தை குறித்து ஆர்வங்கிறதே கிடையவே கிடையாது. ஊழியக்காரரை தாங்குகிற விஷயத்தில் ஆர்வம் கிடையாது. பவுல் வராரா, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா, ஹெல்த் பரவாயில்ல விசாரிப்பாங்களே தவிர, கவனிங்க, ஊழியத்தை தாங்குவதற்கு எதையுமே தரமாட்டாங்க. இருதய கடினமுள்ள மக்கள். ஆனால் புறஜாதியாக இருக்கும்போது எத்தனையோ விக்கிரக பூஜைகளுக்கு ஆயிரக்கணக்கிலே பயங்கரமாக குவிச்சிருப்பாங்க. ஆனால் ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணுகிற காரியம் வரும் பொழுது சாதாரணமாக காணப்படுகிற கும்பல் கொரிந்து சபையில் இருந்தபடியினால் இதை எப்படி எடுத்து காட்டுகிறான் வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இவைகளை மனுஷர் வழக்கத்தின்படி சொல்லுகிறேனோ, நியாய பிரமாணமும் இவைகளை சொல்லுகிறதில்லையா? பாருங்க, நான் மனுஷர் வழக்கத்தை நினைக்காதீங்க, பைபிள்ல இருக்கு, நியாய பிரமாணத்துல இருக்குங்கிறார். எப்படி வாசிங்க பாப்பா தொடர்ந்து. போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்று மோசேயின் பிரமாணத்திலே எழுதியிருக்கிறதே. தேவன் மாடுகளுக்காகவே கவலைப்படுகிறாரோ?
கொஞ்சம் கவனிங்க. மாடுகளுக்காக கவலைப்பட்ட கர்த்தர் சொல்றாரு, போரடிக்கிற மாட்டை என்ன செய்யாத, வாய் கட்டாத. அது மேயறது என்ன செய்யட்டும் சொல்லுங்க, மேயட்டும். தொடர்ந்து வாசிக்கலாமா? நமக்காகத்தான் இதை சொல்லுகிறாரோ, உழுகிறவன் வார்த்தை கவனிச்சீங்களா? வார்த்தை கவனிச்சீங்களா? உழுகிறவன் நம்பிக்கையோட உழுவதற்கும் போரடிக்கிறவன் தான் நம்புகிறதில் பங்கடைவேன் என்கிற நம்பிக்கையோட போரடிக்கவும் வேண்டியதே. ஆகையால் அது நமக்காகவே எழுதியிருக்கிறது. கவனிக்கிறீங்களா? உழுகிறவனுக்கு நம்பிக்கை இருக்கணும், நல்ல விதமான அறுவடை கிடைக்கும். போரடிக்கிறவன் கவனிங்க, நம்பிக்கையோட ஆசுவத்தை பெறுவன் போரடிக்கணும்னா என்ன தெரியுமா சொல்றாரு? போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாதே. என்ன அர்த்தம்? தொடர்ந்து வாசிக்கலாமா? நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க. வெள்ளிக்கிழமையானா யாசர் ஜப கூட்டத்தில் கர்த்தருடைய வார்த்தை பேசுகிறோம். கேட்குறீங்களா? எல்லாருமே ஜூம் வாயிலாக கேட்குறோம். எனக்கு தெரிஞ்சு 2020 நிறைய செய்திகள் கொடுத்துக்கிட்டே வரேன் நான். ஆச்சுங்களா? ஞான நன்மையை விதைக்கிற ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கின்றார். வாசிங்க 11ஆம் வசனம். உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? புரியுது உங்களுக்கு? ஊழியக்காரன் ஞான நன்மையை விதைக்கிறான். கொஞ்சம் கவனிங்க. சரீர நன்மையை அறுவடை செய்கிறத பெருசா நீங்க பார்க்காதீங்க. தொடர்ந்து வாசிங்க பார்ப்போம். மற்றவர்கள் உங்களிடத்திலே இந்த அதிகாரத்தை செலுத்தினால் அவர்களிலும் நாங்கள் அதிகமாய் செலுத்தலாம் அல்லவா? சில இடங்கள்ல கவனிச்சிருக்கேன். சமீபத்தில் நான் கேள்விப்பட்ட ஒரு காரியம், சென்னையில் ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்க ஒரு பாஸ்டர் குடும்பம் அடித்த கூத்து இருக்கு. என்ன பண்ணாங்க தெரியுமா? அது ஒரு பெரிய பாஸ்டர் சொல்லி வருத்தப்பட்டார். கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குற விஷயம் எல்லாம் கூட இருந்துட்டு அந்த பாஸ்டர் சொன்னாரா, மாப்பிள்ளைக்கு எந்த கடையில் கோட்டு சுட்டு எடுக்கிறியோ அதில் எனக்கு கோட்டு சுட்டு எடு. யார் மாப்பிள்ளைன்னு தெரியல ஆச்சுங்களா? பொண்ணுக்கு புடவை எடுக்கிற கடையில் பொண்டாட்டிக்கு புடவை எடு. எல்லாம் செஞ்சு இந்த கவனிங்க, மணமகள் வீட்டா எல்லாம் செலவு பண்ணி கடைசியில் பார்த்தா பாஸ்டருக்கு மட்டுமே கையில் செலவழித்து 1 லட்சம் ரூபாய், 1 லேக். விளங்குதுங்களா? ஆனால் நிறைய சபைகளில் பார்த்துருக்க, என்ன தேவையான செலவு அது மட்டும் என்ன செய்கிறாங்க, செலவுக்காக எடுத்துக்கொண்டு ரொம்ப நேர்த்தியாக கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறாங்க. பவுல் கேட்குறாரு, மற்றவனுக்கு இந்த அதிகாரத்தை காட்டும் அமைதியாக உட்கார்ந்திருக்கியே, நான் உன்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் அல்லவா என்று கேட்க. காரணம் என்ன தெரியுமா? கொரிந்து சபை ஸ்தாபித்ததே பவுல் தான். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, நான் தான் சபை என்ன செஞ்சேன், உருவாக்குறேன். உங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பன் நான் தான். நான் உங்கள் சரீர நன்மை அறுவடை செஞ்ச பெரிய காரியமான்னு கேட்கிறார். தொடர்ந்து வாசிங்க பார்ப்போம். 12ஆம் வசனத்தில் அப்படி இருந்தும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு யாதொரு தடையும் உண்டாகாதபடிக்கு நாங்கள் இந்த அதிகாரத்தை செலுத்தாமல் எல்லா பாடும் படுகிறோம். பார்த்தீங்களா? இந்த அதிகாரத்தை நாங்கள் செலுத்தாம பாடுபட்டு தான் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து வாசிங்க பார்ப்போம். ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் தேவாலயத்திற்குரியவைகளில் புசிக்கிறார்கள் என்றும், பலிபீடத்தை அடுத்து பணிவிடை செய்கிறவர்களுக்கு பலிபீடத்தில் உள்ளவைகளில் பங்கு உண்டென்றும் அறியீர்களா? ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் கவனிங்க, பலிபீடத்துக்கு அடுத்த எல்லா காரியத்திலுமாக போஷிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். 14ஆம் வசனம் வாசிங்க. அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார். தேவ கட்டளை அதுதான். சுவிசேஷ ஊழியத்தினால் ஊழியக்காரன் பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கின்றார். ஒன்று கவனிக்கிறீங்களா? இந்த 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம், உழுகிறவன் நம்பிக்கையோடு உழ வேண்டும், போரடிக்கிறவன் தான் நம்புகிறதில் பங்கடைவன் நம்பிக்கையோடு போரடிக்க வேண்டும். போரடிக்கிற மாட்டை வாய் கட்ட வேண்டாம். ஊழியக்காரரை தாங்க கற்றுக்கொள்ளுங்கள். கவனிங்க, ஊழியக்காரருக்கு காணிக்கை கொடுக்கும்போது முன்னமே நீங்கள் கவனிங்க, காணிக்கை எடுத்து வச்சு குடும்பமாக ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, கொடுக்குற காணிக்கை இந்த ஊழியக்காரருக்கு ஆசுவதமாக இருக்கணும். இந்த காணிக்கை வாங்கி என்ன ஜெபம் பண்ணுறாரோ அது எங்களுக்கு ஆசீர்வதித்து சாருன்னு ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணி ஆயத்தமாக காணிக்கை எடுத்து வச்சிங்கன்னா ஊழியக்கார வீட்டுக்கு வரும்போது கவனிங்க, காணிக்கை கொடுத்து அவங்க ஜெபம் பண்ணி வாங்கினாங்கன்னா இந்த ஆசீர்வாதம் உண்டு. சில இடங்களில் கவனிச்சிருக்க என்ன தெரியுமா, பேசிக்கிட்டே இருப்பாங்களே தவிர காணிக்கை கொடுக்க மாட்டாங்க. கடைசியில் ஊழியக்காரன் வெளியில் போன பிறகு
நேராக வெளியில் வேகமாக ஓடி வந்து ஐயா நில்லுங்க அப்படிம்பாங்க. என்னன்னு பார்த்தா குத்துச்சண்டை வீர மாதிரி இப்படிம்பாங்க மூஞ்சுக்கு நேரம். என்னங்க காணிக்க அப்படிம்பாங்க. நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை தெரியுமா? வீட்டுக்கு வெளியில் ஊழியக்கார வந்து காணிக்க போடாத. ஏன்னா காணிக்க வீட்டுக்கு வெளியில் யாரு கொடுப்பாங்கன்னா, வீட்டுக்கு வெளியில் ஒருத்தர் நின்று வாங்கின பிச்சைக்காரன் அர்த்தம். விளங்குதுங்களா? ஊழியக்காரன் பிச்சைக்காரன் அல்ல. வீட்டுக்குள்ளே இருக்கும் போதே ஜெபம் பண்ணி எடுத்து வைத்துக்கிற காணிக்க கொடுக்க பழகுங்க. நிறைய இடங்களில் ரோட்டில் வச்சு கொடுக்கறது, வெளியில் வச்சு கொடுக்கறது, இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட பாஸ்டர் திருவள்ளூர் மாவட்டத்தில் செய்த காரியம். பைக்கில் பின்னாடி உட்காந்து போய்கிட்டு இருக்க, ஐயா அந்த கவரை கொஞ்சம் பிடிங்க அப்படின்னார். என்னென்ன பைக்கை ஓட்டிக்கிட்டே இது உங்களுக்கான காணிக்க பைக்கில் போகும்போது. அதுக்கப்புறம் எத்தனையோ முறை கூப்பிட்டார். அந்த சபைக்கு நான் போகவே இல்லை. மேலும் அவரும் ஆசீர்வாதமாக இல்லை. திரும்ப சொல்கிறேன், ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாத. சபை போதகரை போஷிக்கிற காத்தில் உற்சாகமாக செய்யுங்க. உழுகிறவன் நம்பிக்கையோடு விட வேண்டும். போரடிக்கிறவன் நம்பிக்கையோடு போரடிக்க வேண்டும். அப்பத்தான் அறுவடை பெந்தேகோஸ்தே அபிஷேகத்தின் வல்லமை கிரியை செய்ய வேண்டி விளங்கிக் கொள்ளுங்கள். 3 காரியம் பார்த்துக்கிட்டு வந்தோம். கழுதையோடு மாட்டை இணைச்சு உழவு ஓட்டக்கூடாது. விளங்குதுங்களா? சிந்தனை கரெக்டாக இருக்கணும். 2, சோம்பேறித்தனமான வாழ்க்கைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. உற்சாகமாக இருக்க வேண்டும். 3வது, தேவ ஊழியரை போஷிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தேவன் நம்மை ஆஸ்வதிக்க ஜெபிக்கலாமான்ற சமூகத்தில் எழுமி நின்று கர்த்தர் சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். எல்லாரும் ஜெபத்தில் இருப்போம். தேங்க்யூ ஜீசஸ். நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடி தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்கலாம். கேட்ட வசனத்தின் பிரகாரமாய் தேவன் நம் உள்ளத்தில் கிரியை செய்ய நாம் இந்த நேரத்தை தேவனிடத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்களுடைய பரமபிதாவே, அன்பின் தேவனே, உன் சமூகத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வந்து நிற்கிறோம் அப்பா. தேவனே, நாங்கள் கேட்ட இந்த செய்தியை நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாருங்கப்பா. தேவனே, அதுக்கு எங்களுடைய உள்ளத்தில் கிரியை செய்கிற தேவன் நீங்கள் மாத்திரம்தான் ஆண்டவரே. தேவனே, நாங்கள் கேட்ட ஒவ்வொரு வசனமும் எங்களோடு இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய அனுதின வாழ்க்கையில் தேவனே, இந்த வசனத்தை நாங்கள் பிரயோஜனமாக்கி கொள்ள நீங்கள் தாமே எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரை கொண்டு எங்களுக்கு துணை செய்யுங்க ஆண்டவரே. தேவனே, எங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவர் வரும் பொழுது அவர்கள் பலன் அடைந்தார்களே தகப்பனே, அதுபோல தேவனே, இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே அன்று நடந்த அதே பெந்தெகோஸ்தே நாள் போல இங்க இருக்கிற ஒவ்வொரு ஜனங்கள் மத்தியிலும் உடைய அபிஷேகம் இறங்கி ஒவ்வொருவரும் பலனடையக்கூடிய கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வசனத்தின் பிரகாரமாய் பலனடைய நீங்க கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிரியை செய்ய வல்லவரான தேவனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. எங்களுக்கு உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. தேவனே, எங்களால் கூடாத காரியம்தான் அப்பா. இந்த வசனத்தின் பிரகாரம் நடப்பது எங்களால் கூடாத காரியம்தான் ஆண்டவரே. ஆனால் உம்மால முடியாத காரியம் என்று எதுவுமே இல்லை அப்பா. எங்களை சரிப்படுத்தி நேர்படுத்தி சரியான வழியிலே தேவனை எங்களை கொண்டு செல்லுகிறீர். அதற்காக உமக்கு நன்றி 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 நன்றிகளை எடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவிக்குரிய தகப்பன் எங்களோடு பேசி இருக்கிறாரே அப்பா, அவரை மறைத்து நீங்க எங்களோடு பேசியிருக்கிறீங்களே தகப்பனே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே, நாங்க கேட்டோமே அப்பா, கழுதையும் மாட்டையும் ஒன்றாய் இணைத்து உழவு செய்யக்கூடாது என்று பார்த்தோமே தகப்பனே. எங்களுடைய வாழ்க்கையிலும் கழுதை புத்தியும் மாடு புத்தியும் ஒன்றாய் இணைத்து எங்கள் வாழ்க்கையை நாங்கள் நடத்த முடியாது அப்பா. நீங்க கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. திருச்சபையில நீங்க கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவிக்குரிய சந்ததியை விட்டு மாம்ச சிந்தனைக்குள்ள போகாத படிக்கு பிள்ளைகளோட ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் நீங்க பேசும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனே, எங்களுடைய வாழ்க்கையில மாம்சங்கள் பின்னுக்கு இழுத்தாலும் தகப்பனே, எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் எங்களை முன்னெடுத்து நடத்தும்படியாய் தேவனே ஒவ்வொருவரிடத்திலும் கிரியை செய்யுங்க தகப்பனே. அன்று யோசேப்போடு கூட இருந்து எந்த ஒரு இச்சைக்கும் இடை கொடுக்காத படிக்கு தேவனை நடத்தின அதே தேவன் அப்பா இன்று எங்களோடு கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. பின்னோக்கி இழுக்கிற எல்லா துரைத்தனங்களையும் எல்லா ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தினால கடந்து கொண்டு ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளை நீங்க முன்னோக்கி செல்ல தேவனை நீங்க துணையாய் இருந்து நீங்க முன்னே வழியாய் இருந்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகளை நீங்க அரவணைத்து
கொள்ளுங்க ஆண்டவரே. தேவனே, இன்னும் அதிகமா எந்த ஒரு சைட் டிராக்ஷன் இருக்கக்கூடாதப்பா. ஆமாண்டவரே, குறிக்கோள் ஒன்று மட்டும் தான் அப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கையில தொடங்கி ஆமாண்டவரே, எங்களுடைய இந்த ஆவிக்குரிய ஜீவியம் ஆண்டவரே, உலக பிரகாரமாய் நாங்க பிறந்திருந்தாலும் தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கை முடிவு ஆவிக்குரிய சம்பூர்ணமா இருக்க நீங்க உதவி செய்யுங்கப்பா. எங்களுடைய குறிக்கோளாகிய உண்மை மாத்திரம் நோக்கி பார்த்து நடக்கிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் அரவணைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எந்த ஒரு சைட் டிராக்ஷன்லயும் பின்னிட்டு திரும்புகிற எல்லா காரியங்களிலும் அன்று தேவனே, லோத்துடைய மனைவி பின்னோக்கி பார்த்து உப்பு தூணாலே அது போல எங்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது தகப்பனே. பின்னோக்கி பார்க்கின்ற வாழ்க்கை, மற்றவர்கள் சம்பூர்ணமாய் வாழ்கிறவர்களுடைய வாழ்க்கை, திரும்பி பார்க்கின்ற அந்த ஒரு வாழ்க்கை யாருடைய உள்ளங்களையும் கவர்ச்சிகரமாய் இழுக்கக்கூடாது தகப்பனே. எல்லா மாம்ச கவர்ச்சிகளையும் இயேசுவின் நாமத்தினால கடிந்து கொண்டு ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்களே கிரியை செய்யுங்க தகப்பனே, உதவி செய்யுங்க தகப்பனே. தேவனே, அடுத்ததாக நாங்க பார்த்தோமே அப்பா, சோம்பேறித்தனமான வாழ்க்கை. இது எத்தனையோ பேர் வாழ்க்கையில நடந்து கொண்டு இருக்கிறது தகப்பனே. அதிகாலை ஜெபம் இல்லாத ஒரு வாழ்க்கை, குடும்ப ஜெபம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஜெபிக்கிறதற்கு கூட நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டு உழைக்கின்ற இந்த பிள்ளைகளை தேவனே, நீங்க கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எத்தனையோ கிறிஸ்துவ ஜனங்கள் இன்றைக்கு ஜெபிக்க கூட நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டு இருக்கிறார்களே தகப்பனே. தேவனே, அவர்களை உள்ளத்துல எல்லாம் கிரியை செய்யுங்கப்பா. ஆவிக்குரிய ஒரு எழுப்புதலை கொடுங்கப்பா. எல்லா முடமான நாவுகளும் தேவனே உம் சமூகத்துல உம்மை துதிக்க எழுப்பி பிரகாசிக்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்க திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகளும் தகப்பனே, அதிகாலமே எழுந்து உற்சாகமாய் உம்மை துதிக்கக்கூடிய கிருபையை தாருங்கப்பா. உம்மிடத்துல ஜெபிக்கக்கூடிய கிருபையை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமாண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த ஒரு சோம்பேறித்தனமும் இருக்கக்கூடாதப்பா. சோம்பலான வாழ்க்கையும் இருக்கக்கூடாது ஆண்டவரே. சுத்தமாய் ஆண்டவரே உம்மை ஜெபிக்க எந்த ஒரு நிர்விசாரமும் பிள்ளைகளிடத்துல இருக்கக்கூடாது தகப்பனே. தேவனே, நீங்க தாமே பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்க அரவணைத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதுவும் எங்களால் கூடாத காரியம் தானப்பா, ஆனால் உம்மால கூடும் அப்பா. எத்தனையோ பேர் அதிகாலம் எழுத்துக்கக்கூடிய வாஞ்சை இருந்தாலும் தேவனே முடியாமல் போகிறது தகப்பனே. ஆமாண்டவர், வேலை பழு காரணமாக மற்ற காரணங்களால எழுப்ப முடியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆவியானவர் உறுதுணை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்க பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அதிகாலம் எழுந்து ஜெபிக்கிற ஜெப வாழ்க்கையில நீங்க நடத்துங்க தகப்பனே. தேவனே, அடுத்ததாக கூட நாங்க பார்த்தோமே அப்பா, ஊழியக்காரருக்கு செய்வதில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தேவனே நாங்க குறைவுபட்ட பிள்ளைகளா இருக்கக்கூடாது தகப்பனே. தேவனே, எங்களுடைய கைகளின் பிரயாசங்களை நீங்க ஆசீர்வதித்து நடத்துகிறீங்க. எங்களுடைய பொருளாதார தேவைகளை நீங்க சந்திக்கிறீங்க தகப்பனே. அதற்காக உமக்கு நன்றி. அதை எடுத்து ஊழியத்திற்கும் ஊழியக்காரருக்கும் நாங்க செய்கிறதுல வாஞ்சியா இருக்க உதவி செய்யுங்க அப்பா. ஊழியக்காரரை கனப்படுத்துவதில் வாஞ்சியா இருக்க உதவி செய்யுங்க அப்பா. எந்த ஒரு ஊழியக்காரன் மேலேயும் கோபதாபங்கள் எதுவும் வைத்துக் கொள்ளாத படிக்க பிள்ளைகள் உள்ளத்துல நீங்க பேசும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஊழியருக்கு வேண்டிய மரியாதையும் கனத்தையும் கொடுக்கிற பிள்ளைகளா எங்க திருச்சபை பிள்ளைகள் முன்னோக்கி வளரக்கூடிய கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த 3 காரியங்களில் நாங்க எதுலயுமே குறைவுபட்ட பிள்ளைகளா இருக்கக்கூடாது. சோம்பேறித்தனமான வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஊழியருக்கு செய்வதில் குறைவுபட்ட பிள்ளைகளா இருக்கக்கூடாது. பின்னோக்கி பார்க்கின்ற அந்த வாழ்க்கை இருக்கக்கூடாது. சைட் டிராக்ஷன் இருக்கக்கூடாது. தேவனே, இந்த பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதித்து மேம்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் பலப்படுத்துங்க தேவனே. எங்களுக்கு செய்தி கொடுத்த எங்களுடைய திருச்சபை ஊழியக்காரரை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அங்களோடு ஒரு கரம் இருந்து பலப்படுத்தட்டும் அப்பா. அநேக ஆயிரங்களுக்கு இன்னும் உதவியாய் எடுத்து நிறுத்துங்க ஆண்டவரே. பிரயோஜனமா எடுத்து நிறுத்துங்க ஆண்டவரே. தேவனே, மகனை நீங்க பலப்படுத்துங்க. மான் கால்களை போன்ற கால்களை கொடுத்து ஆசீர்வதிங்க தகப்பனே. உமது கரம் மகனோடு இருக்கட்டும். இருதயத்தில் நல்ல பலனையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து நடத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென்.